ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? வசனம் அழகா சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்து இதை சொல்றாரு தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ள சொல்றாரு. இங்க சிறைச்சாலை. நமக்கு ஒரு சிறைச்சாலை என்ன பண்ணுவோம்? என்ன யாராவது வந்து கூட மாட்டாங்களா? சிறையில் யாராவது வெளில கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பல. சிறைச்சாலையிலிருந்து அழகா சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்படி இருக்கு நீங்க? ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிரந்தரமான உலகம் அல்ல. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலகட்டங்களில் பிரைஸ் தி லார்ட், நாம் எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் சந்தோஷமாய் கர்த்தருக்குள் வளர்வதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய மிக முக்கியமான ஒரு கடமை. அப்படி உண்மையாகவே அருமையான தாராபுரம் இந்திய தேவ சபையுடைய விசுவாசிகள், ஆண்டவருக்குள் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறபடி நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் மோகன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பைபிள் காலேஜில் 3 வருஷம் தவறாம நல்ல முறையில் படிச்சு 3 வருஷம் முடிச்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த 3 வருஷத்துக்குள்ள இருக்கிறது அந்த வருஷத்துல கிராஜுவேட் பண்ணப்பட போகிறதான ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணி பைபிள் காலேஜில் வார்டனா வைப்பது வழக்கம். அப்படி கர்த்தருடைய கிருபையினால பைபிள் காலேஜில் வார்டனா இருப்பதற்கு இவர் ரொம்ப தகுதியானவர் அப்படி சொல்லி பைபிள் காலேஜில் டைரக்டர் மற்றும் போர்டு எல்லாம் தீர்மானித்து நல்ல முறையில் ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு யார் தகுதின்னு பார்க்கும்போது பாஸ்டர் மோகன்ராஜ் அவர்களை செலக்ட் பண்ணி வார்டனாக வச்சுருந்தோம். அந்த ஊழியத்தை மிக அழகாய் நேர்த்தியாய் செய்து தொடர்ந்து அவருக்குரியதான ஊழியத்தின் பாதையிலே பார்க்கும்போது ஆண்டவர் நல்லவர். இந்த தாராபுரம் சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் பரலோகத்தின் தேவன் அவரை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழியரை இந்த சபை கொடுத்தபடியினால கர்த்தரை துதிக்கிறேன். அவரை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய மனைவிக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் இன்னும் அருமையான குடும்பத்தை மென்மேலும் உயர்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் இந்த தாராபுரம் இந்திய தேவ சபையை கர்த்தர் கட்டி எழுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம விசுவாசிச்சா போதும், மீதி கர்த்தர் நடத்துவார். அப்படிதானே? சாதாரணமான காரியத்தை, ஒண்ணும் இல்லாம இருக்கிற விஷயத்திலிருந்து கூட நம்மளை உருவாக்கி எடுக்கிறவர் கர்த்தர். நான் சூலூர்ல 2002 ஒரு புது ஊழியம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, இங்க அநேகர் இருக்கீங்க. அப்ப யாருமே எனக்கு இல்லை. சாப்பிட்டீங்களான்னு கேட்க யாருமே இல்லை. என்ன பண்றீங்க பிரதர்னு கேட்கறது யாருமே இல்லை. நான் டெய்லி பைபிள் காலேஜுக்கு போவேன், வருவேன். ஒரு 500 ரூபா வாடகை வீட்டில் இருந்து அந்த இடத்துல தான் ஊழியத்தை ஆரம்பிச்சு ஊழியம் போயிட்டு இருந்துச்சு. சில நேரத்தில் 2-3 சின்ன குழந்தைங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க. பாதி எழுப்பி ஓடிடுவாங்க. ஏதாவது ஒருத்தங்க 2 பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி தான் ஊழியம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கர்த்தர் நல்லவர். அந்த ஊழியத்தை சிறுக 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 ஆண்டவர் கிருபையாய் கட்டி எழுப்பினார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாய் இந்த தாராபுரம் இந்திய தேவ சபையும் கட்டி எழுப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள் நம்முடைய இந்திய தேவ சபையில் இந்த நாட்கள் அதிகமாய் பெருகி இருக்கு. ஜெபம் ஒரு காலும் நம்மை தோற்று போக பண்ணாது. ஜெபம் எப்போதும் நம்மை வெற்றி அடைய செய்யும். அந்த விசுவாசம் நமக்கு எப்போ இருக்கணும். ஜெபம் நம்மளை என்ன பண்ணும்? வெற்றி அடைய செய்யும். தேவ சமூகத்தில் வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை அரை மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி,
இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் விடவே மாட்டார். நான் ஒரு 5:30 6 மணிக்கு போலலாம் வந்துட்டேன். அந்த சூழ்நிலையில் சிஸ்டர் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க சொல்லும்போது சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் நாங்கள் இங்கே நமக்கு உபவாச ஜெபம் ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, உண்டாயிருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு 10 நாள் 11 நாள் எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். இனி வர்ற நாட்களே கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்வார்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாய் இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிவடையும் போது நிச்சயமாய் ஒரு மிகப்பெரியதான ஒரு விடுதலையை, ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் இங்கே கட்டளையிட தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் நீங்க அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. இந்த உபவாச ஜெபம் என்னைக்கும் கிடையாது, அப்படி என்னையும் கிடையாது. அப்படிதானே? இந்த உபவாச ஜெபம் இந்த 21 நாள் தாண்டின பிறகு நீங்க அப்புறம் வீட்டில் தான் இருக்க போறீங்க. அப்படிதானே? அப்போ இந்த உபவாச ஜெபம் இருக்கும்போது தவறாம வந்துடணும். அப்படிதானே? ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே இந்த 21 நாள் என்ன பண்ண மாட்டேனா, ஒரு நாள் கூட தவறாம நான் எங்க வந்துடுவேன், வந்துடுவேன் அப்படி சொல்லி இப்படிப்பட்ட உபவாச ஜெபங்கள் நடத்தும் போது நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இப்படி சபையில் ஒரு 7 நாள் உபவாசம் வச்சிருக்காங்க, சபையில் 21 நாள் உபவாசம் வச்சிருக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு, இந்த ஜெபத்திற்கு நான் என்ன பண்ண தவறாம வரணும்னு சொல்லி யார் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ நிச்சயமா அந்த தீர்மானத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அது யார் தீர்மானம் எடுக்கணும்? பாஸ்டர் தீர்மானம் எடுக்க மாட்டார். அப்படியே பாஸ்டர் ஊழியம் செய்வார். ஆனா தீர்மானம் எடுக்க வேண்டியது யாரு? நம்ம தான். தொடர்ந்து நம்ம மட்டும் விடுவிச்சா போதுமா? நம்ம மட்டும் விடுவிக்கப்பட்டா போதுமா? யார் கூட யார் விடுவிக்கப்படணும்? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளதான சகோதரி, நம்ம ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நமக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனையா இருக்கு, இந்த கஷ்டமா இருக்கிற எனக்கு அவங்க சொல்லுவாங்க, அக்கா எனக்கு இந்த கஷ்டமா இருக்கு, அண்ணா இந்த கஷ்டமா இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற நீங்களும் உங்க சாமிகிட்ட வேண்டிக்கோங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ இந்த உபவாச ஜெப நேரத்தில் என்ன பண்ணணும்? நீங்களும் வாங்க, என்ன பண்ணணும்? இந்த உபவாச நேரத்தில் நீங்க வாங்க, எங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி உங்களுக்காக இன்னும் விசேஷமா நாங்க ஜெபம் பண்ண சொல்றோம் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஆண்டவரால முடியுமா முடியாதா? முடியும். அடுத்தனே அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த உபவாச ஜெபத்துல நான் வரும்போது யாரை கூட்டிட்டு வருவேன்? இன்னும் ஒருத்தரை என்ன பண்ணுவேன்? கூட்டிடுவேன். ஆண்டவரே இவங்க கூட்ட வருவாங்களா, இவங்க கூட்ட வருவாங்களா? நோ அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஜெபம் பண்ணிட்டு கூப்பிடுங்க. பிரதர் வாங்க பிரதர், எங்க சர்ச்சில் ஒரு பிரேயர் நடக்குது, சகோதரி சிஸ்டர் வாங்க, நீங்க அண்ணா நீங்க வாங்க, அக்கா நீங்க வாங்க, எங்க சபையில் ஒரு பிரேயர் நடக்குது, நீங்க அந்த ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குன்னு பார்க்க வருவாங்க. அப்படிதானே? தேவ சமூகத்துக்கு வந்தா பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய சமூகத்துக்கு வரவங்களை ஆண்டவர் வெறுமையா விடவே மாட்டார். அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, அற்புதத்தை ஆண்டவர் செய்யாம விடவே மாட்டார். இயேசுவுக்கிட்ட யார் யாரெல்லாம் வந்தாங்களோ, பாவியா இருக்கட்டும், நல்லவரா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், பணக்காரங்களா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், யார் இயேசுக்கிட்ட வந்தாலும் சரி, விசுவாசமா வந்தவங்க வெற்றி இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம போகவே இல்லை. அப்படிதானே? ஏசப்பாவுக்கு பட்சபாதமே கிடையாது. அப்படிதானே? ஏசப்பாவுக்கு என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவர் சொல்லும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், அப்படின்னு அர்த்தம் என்னது? நீங்கள் எல்லாரும் சொன்னா ஓகே நீ வசதியானவங்க மட்டும் வா அப்படி சொல்லல, இல்ல படிச்சவங்க மட்டும்தான் வா அப்படி சொல்லல. நீங்கள் எல்லாரும் சொன்னா ஏசப்பாவுக்கு எல்லாரையும் பிடிக்கும். யார் யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வச்சு சந்தோஷமா வராங்களோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தனே அப்போ நம்ம மட்டும் சந்தோஷிக்கிறது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறவங்க, நம்முடைய நண்பர்கள், நம்ம கூட வேலை செய்யறவங்க,
நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுத்து தான் போகணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு சர்ச்சை விட்டு போகும்போது நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நான் போறேன். நான் நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது கண்டிப்பா நான் எனக்கு தெரிஞ்சவங்க, கூட ஒர்க் பண்றவங்க, என் கூட என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க யாரையாவது ஒருத்தரையாவது நான் கூடாம என்ன பண்ண மாட்டேன், கூட்டு வராம இருக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போனா அது நம்முடைய சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். அப்படிதானே? ஓகே, ஆண்டவர் நல்லவர். முக்கியமா இந்த நாட்களில் நம்ம 21 நாள் உபவாச ஜெபத்துல என்ன தலைப்பு கொடுத்துருக்கு உங்களுக்கு? வெரி குட், சூப்பர். எல்லாரும் அழகா சொல்றீங்க. மறுரூபம். அப்படிதானே? மறுரூபம். இதை குறித்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை சுருக்கமா என்ன பண்றேன், இன்னைக்கு நான் வைக்கிறேன். தொடர்ந்து வருகிற நாட்களில் ஆவியானவர் எப்படி நாம லீட் பண்றாரோ அதை உங்கள் மத்தியில் கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். அவர் சொன்னார் பைபிள் காலேஜ் டீச்சர் அப்படின்னு, அதனால அடிக்கடி கேள்வி கேட்டே இருப்பேன். பரவாயில்லையா? என்ன பாஸ்டர் இப்படி சொன்னா எப்படி? ஓகே, கேள்வி கேட்கறது ரொம்ப நல்லதுதான் இல்லை? கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இந்த கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் மறுரூபம் ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் மறுரூபம் ஆக முடியும் என்று சொல்லி உங்கள் மத்தியில ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா விரும்புகிறேன். இதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிகர்ட் அப்படி சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிகர்ட் அப்படி சொல்லுவாங்க. அதனால் அதாவது உருமாறியது. மறுரூபம்னா இன்னொரு வார்த்தை என்னது? உருமாறியது. உருமாறியது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டே வந்தோம். நம்ம உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நிறைய பேர் நம்ம பாவியா வாழ்ந்துதான், நம்ம எல்லாருமே பாவியா வாழ்ந்துதான் இப்ப ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம். இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே உருமாற்றம், நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே ஒரு உருமாற்றம் அடைந்திருக்கிறோம். ஒரு மறுரூபம் நமக்குள்ள வந்திருக்கு. இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் ரட்சிக்க மாத்திரம் படாம இருந்தேன்னு சொன்னா, நான் ரட்சிக்கப்படாம இருந்தேன்னு சொன்னா நான் செத்து போன இடத்துல புல்லு கொடுத்துருக்குப்பா அப்படிவாங்க, சொல்லுவாங்கல்ல. அப்ப நமக்குள்ளே ஒரு மாற்றம், நமக்குள்ளே ஒரு ரட்சிப்பு, நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், நமக்குள்ளே ஒரு தேவ பலன் நமக்குள்ளே வெளிப்பட்டபடியினாலதான் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி சபைக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே மரிக்க வேண்டிய நாம், ஒரு காலத்திலே பாவத்திலே வாழ்ந்த நாம், ஒரு காலத்திலே வியாதியில இருந்த நாம், இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலையோடு கூட நம்ம சபைக்குள்ள வந்திருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே ஒரு மறுரூபம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிதானே? இந்த மறுரூபம் ஏற்பட்டபடியினாலதான் இந்த நாட்களிலே நாம் சபையில வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே இந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே மறுரூபமான 1-2 பேரை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து அவங்களுடைய மறுரூபத்தின் நாட்கள் அவள் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி மறுரூபமானாங்க சொல்லி உங்கள் மத்தியில சில காரியங்களை சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். எங்க சர்ச்சில் ரெபேக்கா அம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பேர் என்னது? ரெபேக்கா அம்மா. இந்த ரெபேக்கா அம்மா பார்த்தீங்கன்னா பிஎன்பி நகர் அப்படி சொல்ற ஒரு ஏரியாவில் வருவாங்க. சபை கொஞ்சம் பக்கம் தான். இவங்க சின்ன வயசுல இருந்து அந்த ஏரியாவில் தான் வளர்ந்து வந்தாங்க, அந்த கிராமத்தில் வளர்ந்து வந்தாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, பைப் மூட்ல தண்ணி பிடிக்க போனாங்கன்னா யாராவது வந்து முதல்ல இவங்களுக்கு முன்னாடி, இவங்க முன்னாடி போயிருப்பாங்க, ஆனா இவருக்கு முன்னாடி யாராவது குடத்தை வச்சுட்டாங்கன்னா போதும்,
இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா போதும், அந்த தெருவில் யாருமே என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அன்னைக்கு ஃபுல்லா அந்த தெருவில் யாரும் என்ன பண்ண முடியாது. நான் சொன்னது புரிஞ்சுருக்கேன் உங்களுக்கு? கெட்ட வார்த்தைன்னா உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தை என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு கொடிய ஒரு தாயாரா அவங்க இருந்தாங்க. கணவனார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மருமக சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பக்கத்தில் உள்ளவங்க அக்கா விடுக்கா பரவாயில்லக்கான்னு சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவ்வளவு கொடிய கொடிய கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இந்த அம்மா என்ன ஆச்சு, ஒரு நாள் அவங்களுக்கு முட்டுல வலி வந்த உடனே சர்ச்சில் உள்ள ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்களா, எங்க சர்ச்சில் நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க, உங்க முட்டு வலிக்கு ஏசப்பா சுகம் தருவார் அப்படின்னா. இந்த அம்மா நிறைய கடைகள் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, நிறைய மருந்தெல்லாம் வாங்கி தடகுறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் என்ன பண்ண, சரி இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியம்மா கூட இந்த அம்மாவும் வர ஆரம்பிச்சாங்க. வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண பிறகு அவங்களுக்குள்ள ஒரு மன சமாதானம் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா, என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பரவாயில்லையே இங்க ஒரு நல்ல வல்லமை இருக்கு, இங்க வந்த பிறகு எனக்கு ஒரு மனசுக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் வர ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்கு மகிமை, காலில் உள்ள முட்டு வலி போயிடுச்சு. இப்ப யாரை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க, இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. இயேசு நல்லவர் அப்படி சொல்லி விசுவாசிக்க, இயேசு சுகம் கொடுக்கிறவர் அப்படி விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. டெய்லி சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க ஜெபம் பண்றதுல கேட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு பாருங்க. இப்போ இங்க சபைக்கு வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சபையில வந்து தேவனை துதிச்சிட்டு போன பிறகு இப்போ பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்ப நம்ம ஆலயத்துக்கு போறோம், நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம், உண்மையான இயேசு சுவாமியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இனி என் வாழ்க்கையில மற்றவங்க என்ன போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, கர்த்தருக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகள், நாம் எல்லாரும் பொறுமையா மன்னிக்கிறவங்களா, விட்டு கொடுக்கிறவங்களா, ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிற சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணுமே தவிர நம்ம மற்றவங்க சண்டை போடக்கூடாதுங்கிறதான அந்த புரிதல் அவங்களுக்குள்ள வந்துச்சு. இப்போ அந்த பைப் மூட்ல தண்ணி எடுக்க யாரா வந்தாங்கன்னா, நீயே முதல்ல எடுத்துக்காமா, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன், உனக்கு குழந்தைய பார்க்கணும் இல்லை, உனக்கு வேலைக்கு போகணும் இல்லை, எனக்கு என்னமா வேலை, பரவாயில்ல நான் என்ன பண்றேன், நான் அப்புறமா எடுத்துக்கிறேன், நீயே என்ன பண்ணு தண்ணி எடுத்துக்கோ. அங்க கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னப்பா திடீர்னு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்களே, இந்த மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னா, அப்ப சொல்றாங்க, நான் சாமி என்ன பண்ணிட்டேன், ஏத்துக்கிட்டேன். இவங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம், ஒரு மறுரூபம் அவங்க இருதயத்திற்குள்ளே உருவானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கும் சர்ச்சில் வந்து அவங்களுக்கு பைபிள் எல்லாம் வாசிக்க தெரியாது. தாவீது இருக்காரு, இப்ப உதவி போது நம்ம சர்ச்சில் இருக்காரு. சர்ச்சில் வந்து ஒரு சேர் எடுத்து போட்டுட்டு பைபிளை விரிச்சு என்ன பண்ண, வேற ஒரு சேர்ல முன்னாடி வச்சுட்டு குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லாம ஜெபம் பண்ணாம அவங்க போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. என்ன ஒரு மாற்றம் பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஊழியக்காரர்கள் அவ்வளவு நேசிப்பாங்க. எப்போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் சொன்னா, பாஸ்டர் எப்படியாகலும் எங்களுக்கு வீட்டில் வச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில இடத்துல காசாக நான் வேணாம்னு சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க ஊழியர்கள் அவ்வளவு நேசிப்பாங்க. அப்போ ஒரு மனமாற்றம், ஒரு மறுரூபம் ஒருத்தங்களுக்கு உண்டாகும் போது அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உபவாச நாட்களுடைய நோக்கம் என்ன? நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும், நம்ம உருவாக்கப்பட வேண்டும். நம்ம உருவாக்கப்பட நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும், இந்த அக்கா பாரு
முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தாங்க, முன்னாடி தேவையில்லாம பேசிட்டு இருந்தாங்க, முன்னாடி என்னென்னமோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாவதற்கு காரணம் என்ன? இவங்க இயேசு சுவாமி என்ன பண்ணிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா, அந்த மறுபடியும் அந்த அம்மாவை சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு ஒயிட் சாரி கட்டிட்டு பைபிள் வாசிக்கவே தெரியாது பாஸ்டர். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு நாள் என்கிட்ட வந்தாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பைபிள் வாங்கி தாங்க பண்ணாங்க. நம்ம சர்ச்சில் பைபிள் இருக்கும், நம்ம சில கொஞ்சம் பைபிள் வாங்கி வச்சிருப்போம். அந்த பைபிளில் ஒரு பைபிள் எடுத்து கொடுத்துட்டேன். அந்த பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு சொன்னா இந்த பைபிள் எடுத்து இப்படி வச்சுவாங்க, இப்படி வச்சுட்டு ஒரு கெத்தா நடந்து வருவாங்க பார்க்கணும். பைபிள் வாசிக்க தெரியாது அவங்களுக்கு, ஆனா பைபிள் எடுத்துட்டு போடுவாங்க, நெஞ்சில வச்சுட்டு ஒரு சந்தோஷமா அந்த கிராமத்தில் நடந்து வருவாங்க. இந்த நாட்களிலே அநேகர், அந்த கிராமத்தில் உள்ள அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அந்த ரெபேக்கா அம்மா ஒரு தாயாராய் ஒரு காரணமா இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து எடுத்ததுக்கு என்ன உண்டு? ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, ஊழியத்துல மிகப்பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். ஊழியத்துல ஒரு மிகப்பெரிய ஊழியம் ஆத்தும ஆதாயம். அது நானும் செய்ய முடியும், பாஸ்டரும் செய்ய முடியும், நீங்களும் செய்ய முடியும். அப்படினே பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வெறும் கையோட அல்ல, ஒரு கூட்டம் ஆத்துமாவோட நம்ம பரலோகத்துக்கு போறோம்னா பரலோகம் நம்மளை பார்த்து எவ்வளவு சந்தோஷிக்கும். அப்படினே நான் கிளாஸ் எடுக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லி விடுவேன். நான் எடுத்துட்டு வந்த சப்ஜெக்ட் வேற, உங்களுக்கு நான் வித்தியாசமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. நான் சொல்லி கொடுக்கறது உண்டு. இப்போ அதாவது 2 பேர் மரித்து பரலோகத்துக்கு போறாங்க. ஒருத்தர் சபையில பாத்தீங்கன்னா வருவாரு, ஜெபம் பண்ணுவாரு, ஆனா யார்கிட்டையும் பேச மாட்டாரு, அப்படி ஸ்டைல இறங்கி போயிடுவார். அவர் தான் ஒரு பெரிய ஆளு அப்படி நினைச்சிட்டு போ. நீங்க யாரும் அப்படி இல்லை, நீங்க எல்லாரும் ஆணுடைய பிள்ளைங்க, ஒருத்தருக்கு அன்பா இருப்பீங்க, ஒருத்தருக்கு விட்டு கொடுப்பீங்க, ஒருத்தருக்கு அவர் ஜெபம் பண்றீங்க, நல்ல விஷயம். அவர் பாத்தீங்கன்னா வந்தா அப்படி கையை கட்டி நிப்பாரு, ஒண்ணு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ண மாட்டாரு, பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் பை பாஸ்டர் அப்படி போவாரு. ஆனா அவர் என்னன்னா, அவர் வாழ்நாளிலேயே அவர் ஏசப்பாவை குறித்து சுவிசேஷம் சொன்னது ஒரு 5 பேருக்கு. எத்தனை பேருக்கு? 5. வாழ்நாளிலேயே சுவிசேஷம் சொன்னது ஒரு 5 பேருக்கு. ஆனா அந்த சபையில் உள்ள ஒரு ஏழை தாய், யார பார்த்தாலும் இயேசு நல்லவருங்க, நீங்க எங்க வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு நிச்சயமா உங்களை அற்புதம் செய்வார் அப்படி சொல்லி யார பார்த்தாலும் சொல்லுவாங்க. சபையை வந்து கிளீன் பண்ணிடுவாங்க, பாயெல்லாம் போட்டுருவாங்க, முதல் ஆளா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஆலயத்துல அந்த ஏழை தாய் என்னன்னா, ரொம்ப முக்கியமா ஆண்டவருக்கு முன்னா உற்சாகமா இருந்து அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டது 500 பேர். எத்தனை பேரு? 5 அதிகமா 500 அதிகமா? 500 அதிகம். இப்போ இந்த கையை கட்டிட்டு இருக்கிறதான அந்த சகோதரரும் இந்த அம்மாவும் இறந்து எங்க போறாங்க? பரலோகத்துக்கு போறாங்க. நான் சும்மா ஒரு இமேஜின் பண்றதுதான், மற்றபடி இப்படி நடக்குமானெல்லாம் கேட்க கூடாது. அங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் அங்க முதல்ல வாசல் இருக்கார். இப்ப 2 பேரும் போன உடனே இவர் கை கட்டி நிப்பார்ல மேல வாசல்ல, போன உடனே ஓ யோவான் ஸ்நானகன் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணட்டும் வரவேற்பாரு அப்படி நினைச்சிட்டு யோவான் ஸ்நானகனை போய் கட்டிப்பிடிக்க போகும்போது அவர் சொல்ல, வெயிட் 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 வெயிட், எனக்கு வேற ஒரு விஐபி என்ன பண்றாங்க, வந்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் நான் ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் உம்மை பார்க்கிறேன். இந்த கையை கட்டிட்டு இருக்கிறவர் இந்த பாட்டி அம்மாவை கண்டுக்கவே மாட்டாரு. எங்க உலகத்தில் இருக்கும்போது ஓ கிழவி அப்படி ஏதாவது பேசி என்ன பண்ணுவாரு, திட்டுறவரு. இந்த பாட்டி அம்மா அதெல்லாம் சகிச்சுட்டு போய் பரவாயில்லைன்னு சொல்லி ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. பாருங்க, கடைசியா நடந்தது என்னன்னா, இவர் யாரு விஐபி வாரான்னு திரும்பி பார்த்தா இந்த பாட்டி அம்மா 500 விசுவாசிகள் என்ன பண்றாங்க. இவருக்கு என்னடா இப்படி ஆகி போச்சே, நான் என்ன முதல்ல கூப்பிட்டு இவங்க என்ன ரிசீவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த பாட்டி அம்மாவை கூப்பிட்டு ரிசீவ் பண்றாருன்னு சொல்லி, சரி பரவாயில்ல அப்படி சொல்லி என்ன பண்றாரு, 2 பேரும் தொடர்ந்து எங்க பண்றாங்க, பரலோகத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. பரலோகத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க தாவீது நடந்து வந்துட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அவன் அப்படி சூப்பரா ஜாலியா பாட்டெல்லாம் பாட்டு வந்து இருக்கும்போது இந்த கையை கட்டுறவருக்கு புரியுது யாரு அங்க யார் வந்துட்டு இருக்கா. ஏய் நம்ம சார் தாவீது இல்ல. உடனே ஓடி போய் அவரை கட்டுப்பிடிக்கலாம். வெயிட் ஒரு விஐபி வராங்க, அவங்கள பார்த்துட்டு அப்புறம் அவங்க பாத்துறியா. விஐபி யாருன்னு பார்த்தா இந்த பாட்டியம்மா. இந்த பாட்டியம்மா வந்தோடனே கையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். இவர் தாவீது சொல்றாரு, என்னம்மா நான் பாடின பாட்டெல்லாம் வச்சுட்டு யார் யாருக்கெல்லாமோ சுவிசேஷம் சொல்லிட்டு இப்ப பாரு நீ 500 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிற பாரு, எவ்வளவு பெரிய மகத்துவமான பணின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. இவரு கையை கட்டி நிக்கிறார். நம்ம 5 பேரு சரி உள்ள போங்க என்றார். கொஞ்சம் தூரம் போகும்போது வேற யாரு வரா, ஆபிரகாம் வந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அவர் ஜாலியா என்ன பண்ற வந்துட்டு இருக்காரு. எஸ், விசுவாசிகளின் தகப்பன் இல்ல. அவர் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ ஆபிரகாம் சார்ல வராரு. நம்ம ஓடி போய் அவரை வெயிட் யார் வரா, ஒரு விஐபி வராங்க. அன்று பரலோகத்துக்கு போகும்போது வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னா, இன்று இந்த உலகத்தில் வாழும்போது நாம் கர்த்தருக்காய் எவ்வளவு தியாகமாய் ஊழியம் செய்கிறோமோ, எவ்வளவு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறோமோ, எவ்வளவு சுவிசேஷம் சொல்லுகிறோமோ, அந்த அளவிற்கு நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது அதற்குரிய இந்த உலகத்தில் செய்கிற பிரதிபலனை ஆண்டவர் அங்கே நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது ஒரு ஆவிக்குரிய உருமாற்றம் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அப்படிதானே? அப்ப இந்த மறுமாற்றம் என்ன பண்ணுது? இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்திலே பூரணமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம சபைக்கு வந்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவின் பிள்ளையா மாற்றப்பட்ட பிறகு நம்ம வாயில என்ன வரக்கூடாது? அதான் கரெக்ட். கெட்ட வார்த்தை. யாருக்காவது வீட்டுல கெட்ட வார்த்தை வருதா? கையை தூக்குங்க. ஐயோ நாங்க எப்படி பாச கை தூக்குறது? பிள்ளைங்கள் நம்ம என்ன சொல்லுவோம், சில நேரத்தில் சில பிள்ளைங்களை என்ன பேசுவாங்கன்னா, பெற்றோர் பேசுவாங்க, அட கழுதுன்றுவாங்க. அடுனே வேற என்னன்னு சொல்லுவாங்க, என்னது எரும மாடு. அடுதுனே பிள்ளைங்களுக்கு பேர்லாம் வச்சிருப்பாங்க. அது பிள்ளைக்கு நல்ல பேர் இருக்கும், எஸ்தர், ஏஞ்சல், என்ன பேர் நல்ல 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 பேர் இருக்கும். ஆனா எரும மாடு இங்க வாண்டுவாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்முடைய வாயின் வார்த்தையில் மிக கவனமா இருக்கணும். நம்ம வீட்டுல பேசும்போதா இருக்கட்டும், நம்ம குடும்பத்துல பேசும்போதா இருக்கட்டும், மனைவிட்டையோ கணவன்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், இல்ல பிள்ளைங்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், பக்கத்துல உள்ளவர்கிட்ட பேசும்போதாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் வேலை செய்யும் போதும் சரி, நாம் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிறதான உணர்வு நமக்குள்ள எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில என் வாயின் வார்த்தை கவனமா இருக்கும், ஏசப்பாவுக்கு பயந்து நான் வாழ்வேன்னு சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பில் பூரணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ரட்சிப்புன்னு சொல்லி வரும்போது 3 காரியம் சொல்லுவோம். 3 காரியம். ஒண்ணு, அதாவது இங்கிலீஷ்ல படிக்கும்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். அடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீங்க? நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். அது கடந்த காலம். நம்ம ரட்சிக்கப்பட்டதுனால எங்க வந்துட்டோம்? இப்ப எங்க வந்துட்டோம்? சபைக்குள்ள வந்துட்டோம். அப்படியே பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, இனி எப்படி வேணாலும் வாழலாம். அப்படி இல்லை. எப்படி வேணாலும் வாழலாம் என்று அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். நம்முடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், நம்முடைய நடக்கைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஏதாவது அசுத்தமான காரியம், ஆண்டவர் விரும்பாத காரியம், ஏதாவது ஒரு பாவமான காரியம், ஏதாவது என்ன தீமையான காரியம் நம்ம வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா உடனடியாய் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க,
என்னை இன்னும் உருவாக்குங்க, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுங்க, உம்முடைய பிள்ளையா நான் வளர எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, 139ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, பிரைஸ் தி லார்ட், வாசிங்க 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? என் உட்காருதலையும். நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொல்லி யாரு பார்க்கிறா? அப்படிதானே? இப்ப எங்க இருக்கிறோம்? நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்தை யாரு பார்க்கிறா? இப்போ நம்ம இங்க உட்கார்ந்தாலும் சரி, நம்ம வீட்டுல உட்கார்ந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்தாலும் சரி, நம்ம வேலை ஸ்தலத்துல எங்க உட்கார்ந்தாலும் சரி, நாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்தை யாரு பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். அதான் சொல்ல பாருங்க, என் உட்காருதலையும் வாசிங்க, என் எழுந்திருக்கிறதலையும், என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். நம்ம எங்க உட்கார்ந்தாலும் சரி, எங்க எப்ப எழும்பினாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணாரு? அறிந்திருக்கிறீர். வாசிங்க, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என்ன அறிகிறாரு? நினைவுகளை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் என்ன பண்றாரு? இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்காரு, என்னையா எப்பயா முடிப்பாரு அப்படின்னு நினைச்சா கூட யார் பார்த்துட்டு இருக்கா? கேட்டுருப்பா. ரைட். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அப்படின்னா சில நேரத்தில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு. பாஸ்டர் மோகன்ராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிரசங்கம் பண்றவர். சில நேரத்தில் என்ன ஆகும்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட ஏவி ஒரு காரியத்தை சொல்ல சொல்லுவார். யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிருப்பாங்க, நீ செஞ்சிருக்கிறது பாவம், நீ செஞ்சிருக்கிற தவறு, இப்படி செய்யக்கூடாது அப்படி சொன்னா, என்ன குறிச்சு எவ்வளவு போட்டு கொடுத்துட்டாயா. ஒருவேளை இந்த சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க, இல்லைன்னா இந்த பிரதர் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படி நினைச்சீங்கன்னா எங்களுக்கு யாரும் சொல்லி தர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உங்க நினைவுகள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நம்ம என்ன பண்றோம், எங்க போறோம், என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற காரியங்களை ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். ஒருவேளை தப்பு பண்ணும்போது, ஒருவேளை ஏதாவது பாவம் செய்யும் போது ஆண்டவர் யார்கிட்ட உணர்த்துவாரு? பாஸ்டர்கிட்ட சொல்லுவாரு, பாரு இந்த வாரத்துல இந்த மெசேஜ் எடுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஏன்னா என் பிள்ளை என்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்காங்க, என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க, அதனால இந்த வார்த்தையை கொண்டு கடிந்து கொள் அப்படி சொல்லும் போது பாஸ்டருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுவாரு? இங்க வந்து அடி நிமித்திடுவார். அப்படின்னு அப்போ அந்த வார்த்தை எனக்காய் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வார்த்தை எனக்காய் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி யார் அந்த நேரத்தில் உடனடியாய் ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் ஆண்டவரை விட்டு நான் தூரமா போயிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி யார் ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள வர்றாங்களோ அவங்க பாக்கியவான்கள். இல்ல பாஸ்டர் என்ன வேணும்னு போட்டு தாக்குறாரு, இந்த அக்கா சொல்லி கொடுத்து இந்த அண்ணா சொல்லி கொடுத்து தான் தாக்குறாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு யாரையும் உங்களை சண்டை போட வைக்கிறதோ, உங்களை திட்டுறதோ, உங்களை அள வைக்கிறதோ யாருக்கு விருப்பம் கிடையாது. எங்க நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாகிலும் இயேசுவின் அன்பை சொல்லி உங்களை இன்னும் அந்த ரட்சிப்புக்குள்ளேயே நிலை நிற்க வைத்து, எப்படியாகிலும் நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்துக்குள்ள உங்களை கொண்டு போக வைக்கணும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதனால ஊழியக்காரங்க இருக்கிறோம். அதனால சபையில வரும்போது நம்ம இன்னும் அதிகமாய் உருவாக்கப்படும்படியாய் ரட்சிப்பில் நிலைச்சிருக்கணும். நம்முடைய உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் அறிந்திருக்கிறேன். வாசிங்க, என் நினைவுகளை தூரத்தில் அறிகிறேன். வாசிங்க, நான் நடந்தாலும், நான் எங்க நடந்தாலும், படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். யாரு சூழ்ந்திருக்கிறா? நம்ம எங்க நடந்து போனாலும் சரி, எங்க நடந்து வந்தாலும் சரி, நம்ம எங்க படுத்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் சூழ்ந்து இருக்கிறார். வாசிங்க, என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம், நான் நல்ல வழியில போறேனா இல்ல கெட்ட வழியில போறேனா, சரியான பாதையில போறேனா இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில போறேனான்னு சொல்லி என் வழிகள் எல்லாம் என் இயேசுப்பாவுக்கு தெரியும். இன்னும் அந்த 2-3 வசனம் தாண்டி சொல்லுவாரு,
நான் வானத்துக்கு ஏறினார். வாசிங்க சிஸ்டர். நான் ஏறினா- நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். யார் இருக்கா? பரவாயில்ல, ஆண்டோடைய கண்களை மறைச்சிட்டு நம்ம போய் என்ன சந்திர மண்டலத்துல போய் இருந்து அங்கே அவர் இருக்காரியா. அடுத்து இரண்டாவது, நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் எங்கேயும் செல்ல முடியாது. அனனியா சப்பீரால் என்ன பண்ணாங்க? நிலத்தின் கிரயத்தில் நிலத்தை விட்டுட்டு ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சுட்டு இன்னொரு பங்கை அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. பேதுருட்ட யாராவது போய் சொன்னாங்களா? யாராவது பார்த்துட்டு போய் பார்த்துக்கோயா, இவர் ஒரு பங்கை வஞ்சிச்சு வச்சிருக்காங்க, ஒரு பங்கு தான் கொண்டு வச்சிருக்காங்க. ஏன்னா மாப்பிள்ளையும் முன்னாடி தான் தெரியும் விஷயம். இப்போ சகோதரிக்கு என்னன்னா, நான் போனா ஏதாவது உளறிடுவேன், அதனால நீங்க முன்னாடி போயிருங்க. யாரை மாட்டி விட்டுறது? வீட்டுக்காரரை மாட்டி விட்டுறது. நீங்க போய் என்ன பண்ணுங்க. இப்ப சகோதரி வெளியில இருக்காங்க, மீன் சகோதரி தூரத்தில் இருக்காங்க, யாரும் சொல்லல. ஆனா பேதுரு விட்ட யார் சொன்னா? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். பாருங்க, நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து விட்டு மற்றொரு பங்கை கொண்டு வைக்கிறதுக்கு நீ துணிகரம் கொண்டது என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசினாரு. பாருங்க, அவன் அங்கேயே விழுந்து இறந்து விட்டான். அப்ப நம்முடைய செயல்களை யாரு கவனிக்கிறா? கர்த்தர் கவனிக்கிறார். அப்ப ரட்சிப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். சாயங்காலம் சிந்திக்கணும், நான் எந்த தப்பு பண்ணி இருக்கிறேன், நான் எந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிருக்கிறேன், யாரை நான் வேதனைப்படுத்தினேன், யாரை நான் துக்கப்படுத்தினேன், யாருக்கு தேவையில்லாத வார்த்தை நான் பேசினேன் அப்படி சொல்லி அந்த இடத்துல நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை நாம் செய்திருப்போம்னு சொன்னா அந்த நாளிலேயே அந்த நிமிடமே நாம் ஒப்புரவாகி, ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே இன்னும் என்னை உருவாக்குங்க, நான் இன்னும் உம்முடைய பிள்ளையா வாழும்படி எனக்கு நீங்க உருவாக்குங்க, நான் உம்மை விட்டு தூரமா நான் போயிடக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை தன்னை தேவனுக்கு முன்பாய் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. மூணாவது, எதிர்காலம். அப்படிதானே வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் சொன்னா ஏசப்பாட வருகை வரைக்கும், அது நம்முடைய மூச்சு காற்று நிக்கிற வரைக்கும் ஏசப்பா சமூகத்தில் யார் உண்மையாய் நிலை நிற்கிறாங்களோ அவர்களுக்கு நித்தியமாகிய பரலோகத்தை ஆண்டவர் கொடுத்து அங்கே ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் என்கிறதான விஷயத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது ஆவிக்குரிய ஒரு மறுரூபம் நமக்குள்ள உண்டாகும். பாருங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். சமாரியா ஸ்திரீ என்கிற ஒரு சகோதரி. இந்த சகோதரியை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எப்படிப்பட்டவங்க? ஒரு பாவியான ஸ்திரீ அப்படி சொல்லப்படும். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, நீ உள்ளபடி சொன்ன, இப்போ இருக்கிறவனும் உனக்கு யார் இல்ல? புருஷன் இல்லை. நீ உள்ளதை உள்ளபடி சொன்ன. இப்போ இந்த சகோதரி பாவியான ஸ்திரீயானதுனால, இது ஒரு பாவத்துக்குள்ள வாழ்றதுனால தண்ணி எடுக்கிறதுக்கு காலையிலையும் வரமாட்டாங்க, சாயங்காலம் வரமாட்டாங்க. மதியம் போல என்ன பண்ணுவாங்க? கிணத்தடியில தண்ணி எடுக்க வருவாங்க. இயேசுவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பாவியான ஸ்திரீக்கு சுவிசேஷத்தை சொல்லி தன் அண்டையில இந்த சகோதரியை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். வசனம் சொல்லுது, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால். இயேசு பாருங்க, அவர் ஒரு யூதரா இருக்கிறாரு. சமாரியா நாட்டின் வழியா அவர் என்ன வர வேண்டிய அவசியம் இல்லை. யூதர்கள் சமாரியா நாட்டின் வழியா போகவே மாட்டாங்க. சம்பந்தம் கலவ மாட்டாங்கன்னு சொன்னா தண்ணி வாங்கி குடிக்கவோ தண்ணி கொடுக்கவோ மாட்டாங்க. எந்த ஒரு என்ன பொண்ணு எடுக்கவோ பொண்ணு கொடுக்கவோ மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டை ஆண்டவராகிய இயேசு உடைத்தெறிந்தார். அல்லேலூயா. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா
பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு பாரம்பரிய கட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை உடைத்தெறிந்து நாம் தேவ பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ள உண்டாகணும். இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க? மத்தியானம் தண்ணி எடுக்க வராங்க. இயேசு சீஷரோடு வரும்போது சீஷர்கள் எல்லாம் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இயேசு ஒரு அந்த இடத்துல என்ன பண்ண உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருந்த உடனே இயேசு அந்த சகோதரி கேட்கிறாரு, தாகத்துக்கு என்ன பண்ணு தா அப்படி கேட்கிறார். உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்திலே எப்படி தாகத்திற்கு தா என்று கேட்க முடியும்? இப்ப இயேசு என்ன பண்றாரு? இப்ப என்ன பேசுறாங்க? நீர் யூதனாயிருக்க அப்படி சொல்றாங்களே, நீர் யூதனாயிருக்க. பாருங்க, இயேசுவும் இந்த சமாரிய ஸ்திரீயும் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச பேச இயேசு இந்த சகோதரியோடு பேச 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 இந்த சகோதரிக்கு உள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அறியாத ஒரு தேவ பிள்ளை கிட்ட பேசும்போது அவர்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் ஏற்படுகிற அளவிற்கு நம்முடைய பேச்சு அவர்களுக்குள்ளே பரிசுத்தமாய் காணப்படணும். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணணும்? மற்றவங்கள்ட்ட பேசும்போது விட்டு கொடுத்து பேசணும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள்ட்ட குற்றம் சாட்டி சண்டை போட்டு இருக்க கூடாது. அதை என்ன பண்ண விட்டு கொடுக்கணும். இயேசு கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட உடனே முதலாவது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? பிதாவே இவர்களை மன்னியோ, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசு ஏதாவது தப்பு பண்ணாரா? ஒரு தப்பு பண்ணல. சிலுவையில் அவர் நிற்கும் போது, சிலுவையில 3 ஆணிகளை தொங்கும் போது ஒரு தப்பு பண்ணல. பாருங்க, இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. கூட வாழ்ந்த மனுஷன், 3 வருஷம் இயேசுவோடு இருந்த மனுஷன், அவன் சொல்றான், குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே. பிலாத்து பாருங்க, ஒரு மிகப்பெரியதான தேசாதிபதி, அவர் 3 முறை விசாரிக்கிறார். 3 முறையும் சொல்றாரு, இவருக்குள்ள ஒரு குற்றம் என்ன பண்ணல, குற்றமே செய்யாத இயேசு சிலுவையில நின்னுட்டு முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ இயேசுவின் வழிகாட்டுதலுக்குள்ளாய் இயேசுவை சார்ந்து வாழ்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மன்னிக்க முடியுமோ, எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு பொறுத்து போக முடியுமோ, எவ்வளவு சகித்து போக முடியுமோ, இதை செய்ய வேண்டும் என்று இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த உபவாச நாட்கள்ல ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற சுபாவத்தை தாங்க கேட்கணும். அப்படிதானே? நமக்கு நிறைய பேருக்கு இந்த மன்னிக்கிற சுபாவமே இருக்குது. யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பேசினா மறுபடியும் அவங்கள பார்க்கும்போது நாக்கு கிளிய 4 கேள்வி கேட்காம என்ன பண்ண முடியாது, நமக்கு தூக்கமே வராது. உடனே பாருங்க, அப்போ முதல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன சுபாவம் உண்டாகணும்? மன்னிக்கிற சுபாவம் உண்டாகணும். அவங்க பேசுறாங்கன்னா சரி பேசிட்டு போட்டோம். குற்றம் இல்லாத இயேசுவையே இவ்வளவு பேசி அவரே மன்னிச்சார் இல்ல, அவருடைய பிள்ளையாகிய நான் மன்னிக்கிறேன். அப்படியே விட்டு கொடுக்கிறவங்களா இருக்கணும், சகிக்கிறவங்களா இருக்கணும், பொறுத்து போகிறவங்களா இருக்கணும். இப்படிப்பட்ட சுபாவங்கள் இந்த நாட்களிலே உபவாச ஜெபத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அப்படிதானே? அப்போ ஏதோ நம்ம வந்தோம், ஜெபம் பண்ணோம், பாஸ்டர் ஒரு 21 நாள் உபவாச ஜெபம் வச்சாரு, வித்தியாசமா பாஸ்டர் மாரை எல்லாம் கூட்டு பிரசங்கம் பண்ண வச்சாரு. அப்படி சொல்லிட்டு ரொம்ப நல்லது பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனம் பாஸ்டர் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. என்ன பண்ணணும்? எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, எனக்குள்ள ஒரு விடுதலை ஏற்பட்டு இருக்கிறது, எனக்குள்ள ஒரு நல்ல குணாதிசயம் ஏற்பட்டு இருக்கிறது, எனக்குள்ள ஒரு நல்ல சுபாவம் ஏற்பட்டு இருக்கிறது. நான் இன்னைக்கு முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் மன்னிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பேன், நான் சகிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பேன், விட்டு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பேன், நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு உபவாச ஜெபத்திற்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க?
இயேசுவுக்கு அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன்ல வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட் அந்த 4ஆம் அதிகாரம் 9 மறுபடியும் வாசிங்க 4:9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்போ பேசுறாங்க, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்துல எப்படியா தாகத்துக்கு தான்னு கேட்கலாம். இப்போ இயேசுவின் பேச்சு, இயேசுவின் பார்வை, இயேசுவின் செயல்பாடு அந்த சகோதரியை ஒரு தகாத விதத்திலே பார்க்கவில்லை. இயேசுவின் எண்ணம் முழுவதும் அந்த சகோதரி எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவளோடு தொடர்ந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். பேச்சு கொடுக்க என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே என்ன சொல்றாங்க? ஆண்டவரே முதல்ல என்ன சொன்னாங்க? நீர் சொன்னாங்க. அடுத்து இப்போ என்ன பேசுறாங்க? ஆண்டவரே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதல்ல பேசும்போது நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுவாங்க. பேச்சு போக போக என்ன ஆகும்? ரெஸ்பெக்ட் போகும். அடுத்து ஏன்னா இவங்க பேச்சு, இவங்க பார்வை, இவங்க செயல்பாடு தகாத லெவல்ல முதல்ல நல்லா தான் இருந்தாரு, இப்ப எல்லாம் ஆளு சரியே இல்லைங்க. சொல்றாங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்லவே கூடாது. பாருங்க, இயேசுவை முதல்ல பார்க்கும்போது நீர் யூதனா இருக்குன்னு சொல்லி பேசின அந்த சகோதரி இப்ப என்ன சொல்றாங்க? ஆண்டவரேன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவருடைய இயேசுவின் பேச்சு, இயேசுவின் பார்வை, இயேசுவின் செயல்பாடு பரிசுத்தமானதாய் காணப்பட்டது, தகாதா இல்ல. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை இயேசு செய்ய போகல. இயேசுவின் ஒரே முக்கியமான நோக்கம், எப்படியாக இந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டால் இந்த சமாரியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் தியாகமாய் அந்த இடத்திலே செயல்பட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க 15ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே. மறுபடி யாரு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே. முதல்ல நீர்னு சொன்ன சகோதரி, இரண்டாவது சொன்னாங்க ஆண்டவரேன்னு சொன்ன சகோதரி, மூணாவது என்ன பண்றாங்க? ஆண்டவரேன்னு சொன்ன சகோதரி. 19 வசனம் வாசிங்க 19. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. முதல்ல நீர்னு சொன்ன சகோதரி, அப்புறம் ஆண்டவரே, அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லி நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நிறைய பேர் நான் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. நிறைய பேர் தீர்க்கதரிசியை தேடி ஓடுவாங்க. அப்படியே நீங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப தீர்க்கதரிசி சொல்லுவாருங்க. அங்க போனா நம்ம செய்யறதெல்லாம் புட்டுன்னு வச்சிருவாரு. அப்படி இல்ல. தீர்க்க தரிசன வசனம் எங்க இருக்கு? இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான்கள். அதே போல தீர்க்க தரிசன வசனம் எங்க கிடைக்கும்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய சபையில நமக்கு கிடைக்கும். நோக்கம் என்ன? நான் முதல்ல சொன்னேன், பரலோகத்துக்கு போறத நோக்கம். இங்க மாடி வீடு கட்டுறதோ, இங்க பெரிய பெரிய கார் வாங்கிட்டு அப்படி இப்படி போறதான விஷயமும் அல்ல. நம்முடைய சபையில தேவன் வைத்திருக்கிறான்னு சொன்னா, சபையினுடைய ஊழியக்காரர் ஜெபிக்கிற ஜெபம், அவர் சொல்ற வார்த்தை, அவர் கற்றுக் கொடுக்கிற போதனைகள், அவர் கொடுக்கிறதான வசனங்கள் தான் நமக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நிறைய பேருக்கு பாஸ்டரை பிடிக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க? யாரை பிடிக்கும்? உங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப இளமையானவர், ரொம்ப வைராக்கியமா கர்த்தருடைய ஊழியம் செய்கிறவர். உங்களை திட்டுவாரான்னு தெரியல. எனக்கு திட்டாம இருந்தாரு நான் சொல்லிட்டு போறேன், ரொம்ப திட்ட சொல்லிட்டு போறேன். தீர்க்க தரிசனம் என்பது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. அப்புறம் எங்க இருக்கு? சபையில இருக்கு. இப்போ உங்க சபையில உள்ளதான ஊழியக்காரர் உங்களை பிளஸ் பண்ணாதான் அதுதான் உண்மையான பிளஸிங். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அங்க போய் தீர்க்க தரிசனம் கேட்கலாம், இங்க போய் தீர்க்க தரிசனம் கேட்கலாம்,
வேளாங்கண்ணிக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்குயா, 4 மாவடிக்கு ஒருக்கா போயிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்குயா. எங்க போனாலும் நம்முடைய குணம் மாறலைன்னா மேல போய் சேர முடியாது. அப்போ நாம் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு சாட்சியா இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தீர்க்க தரிசனம் நமக்கு சபையிலே கிடைக்கும். அல்லேலூயா. நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்படும்படியாய், நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே கட்டப்படும்படியாய், இன்னும் கர்த்தருக்குள்ளே சாட்சியா இருக்கும்படியாக சபையிலே நாம் உருவாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த சகோதரி சொல்றாங்க, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமாதானே? இப்போ இயேசுவிட கொஞ்சம் நேரமா பேச 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 இயேசு பேசின வார்த்தை, இயேசுடைய பார்வை, இயேசுவின் செயல்பாடு இந்த சகோதரிக்கு புரியுது. இவர் சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்று இந்த சகோதரி புரிந்து கொண்டாங்க. இன்னும் பேச பேச இயேசு சொல்றாரு, நீ சிந்திக்கிற இயேசு நான் தான்ப்பா. யாரு? இயேசுன்னு கேட்ட உடனே இந்த சகோதரி என்ன பண்றாங்க தெரியுமா? குடத்தை வச்சுட்டு எங்க போயிட்டாங்க? ஊருக்குள்ள போய், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானான்னு வந்து பாருங்க அப்படி கேட்கிறாங்க. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இந்த சகோதரிக்கு எத்தனை புருஷன் இருந்தாங்க? 5 புருஷன் இருந்தாங்க. இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்லை. இந்த சகோதரி கிராமத்துக்குள்ள போய், அங்க செல்வராஜன் ஒரு அண்ணா, இங்க யாரும் செல்வராஜன் இல்ல? அப்ப பரவாயில்ல, இருக்காங்களா? அப்பா பரவாயில்ல, பேரை மாத்திடுறேன். தங்கராஜன் ஒரு அண்ணா, அப்படி யாரும் இல்ல? அங்க ரைட். தங்கராஜன் ஒரு அண்ணாட்ட போய், அண்ணா ஒரு முக்கியமான காரியம்னா, நான் இயேசுங்கிறவரை பார்த்தேன், நான் செஞ்ச எல்லாத்தையும் என்ன பண்ணாரு அவர் சொன்னார், அவர் இயேசுதான் வந்து பாருங்கண்ணா அப்படி சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, நீ செஞ்சதான் ஊருக்கே தெரியுமே, நீ யாருன்னு ஊருக்கே தெரியுமே, இது அவர் தான் சொல்லிக் கொடுக்கணும் தேவை இருக்கா? நீ போமா அவன் வேலையை பார்த்துட்டு, நான் இப்போ வாங்கிட்ட பேசி நிக்கிறத எவ்வளவு பார்த்துட்டு போய் என் வீட்டில் போட்டு கொடுத்தா எனக்கு வீட்டில் சாப்பாடு கிடையாது அப்படின்னு. அதனால நீ தயவு செய்து என்கிட்ட பேசாதன்னு சொல்லி அந்த சகோதரியை விட்டுட்டு அவர் ஓடி இருப்பார் அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க, நேர போய் பக்கத்துல ஒரு மரியம்மான்னு ஒரு அம்மா, யாரும் இல்ல? ரைட், பரவாயில்ல. மரியம்மான்னு ஒரு அம்மாட்ட போய், மரியம்மக்கா ஒரு விஷயம் தெரியுமா, நான் செஞ்ச எல்லாத்தையும் யார் சொன்னா? இயேசுவன் சொன்னாரு, அவர் இயேசுதான கிறிஸ்துதான் வந்து பாருங்க அப்படி சொல்லும் போது மரியம்மா என்ன சொல்லுவாங்க, ஏய் என்கிட்ட பேசிட்டு இருக்காதம்மா, உன்னை பற்றி தான் ஊருக்கே தெரியும், இப்ப நான் வாங்கிட்ட பேசிட்டு இருந்தா என்னையும் தப்பா நினைப்பாங்க, தயவு செய்து என்கிட்ட பேச, நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்றாங்க. இந்த பாவியான ஸ்திரீ அந்த கிராமத்திலே சுவிசேஷம் சொல்ல எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. கவலைப்படவே இல்லை. யார் இகழ்ந்து பேசினாலும் சரி, யார் எதிராய் பேசினாலும் சரி, யாரு தேவையில்லாம பேசினாலும் சரி, பயப்படவே இல்லை. இயேசுவை கண்டுகொண்ட அந்த சகோதரி, நான் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து அவளுக்குள்ள ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாள். அல்லேலூயா. நான் எது கற்றுக் கொடுக்கிறேன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம அந்த பாவத்தை எல்லாம் செய்யல, அந்த பாவத்தில எல்லாம் வாழல. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால நம்ம கிராமத்துல நம்ம போய் எங்க வாழ்க்கையில இயேசு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, எங்க வாழ்க்கையில தேவன் விடுதலை செஞ்சிருக்கிறாரு, இயேசு இவ்வளவு நன்மையை செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு வேணா சொல்லலாம். நான் எங்க சபையில சொல்லியிருக்கிற ஒரு காரியம், நீங்களும் வேணா ஒரு அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இயேசுவை அறியாத ஒரு 10 குடும்பங்களுக்கு பேரை என்ன பண்ணுங்க, நீங்க எழுதுங்க. மற்ற சபைக்கு போறவங்க வேண்டாம், சரிங்களா? இயேசுவை அறியாத ஒரு 10 குடும்பங்கள், உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தின் மக்களா இருக்கட்டும், ஒரு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஒரு 10 குடும்பத்துக்கு பேரை எழுதி அந்த 10 குடும்பத்துக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இயேசுப்பா இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன்,
இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி நீங்க அந்த 10 குடும்பத்துக்காக நீங்க தினமும் தினமும் ஜெபம் பண்ணி பாருங்க. ரட்சிக்கப்பட வைக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமா ரட்சிக்கப்பட வைப்பார். நான் சூலூர்ல மதியழக நகர் அப்படி ஒரு ஏரியாவில் தான் என்ன பண்ண ஊழியத்தை ஆரம்பிச்சேன். ஊழியத்தை ஆரம்பிச்ச சூழ்நிலையில அங்க ஊழியம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ண, அந்த கிராமம் ஒரு என்னன்னா ஒரு சாதாரணமான ஒரு கிராமம் தான். அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம், எப்படியாவது இந்த கிராமம் என்ன பண்ணும், ரட்சிக்கப்படணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இருந்த வீட்டு ஒரு மாடி வீடு, மற்றதெல்லாம் ஓடு வீடு தான். நான் இருந்த வீடு கீழே அந்த டெரஸ்ல மாடி இருக்கு, மேல ஒரு ஓலை ஷெட்டு போட்டு அந்த ஓலை ஷெட்ல தான் ஊழியம் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, சாயங்காலம் போல ஒரு 6:30-7 மணிக்கு போல என்ன பண்ணுவேன்னா, சேர் போட்டு அந்த மாடியில கொஞ்சம் போர்ச் மாதிரி இருக்கும், அதுல உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த குடும்பத்தை ரட்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் அந்த ஓடு வீட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில அந்த கிராமத்திலிருந்து மாத்திரம் 40 குடும்பங்கள் சபைக்கு வராங்க. நம்முடைய ஜெபம் ஒரு காலும் வீண் போகவே போகாது. பாருங்க, அந்த சகோதரி சமாரியா ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு பேரே சொல்லல, ஆனா எப்படியாகிலும் நான் கண்ட இயேசுவை என் கிராமம் அறியணும், இந்த பாரம் நமக்குள்ள உண்டாகணும். இந்த உபவாச ஜெபத்தினுடைய நோக்கம் தான், நான் கண்ட இயேசுவை, நான் பெற்றுக்கொண்ட இயேசுவை என் கிராமம் அறியணும்னு சொல்லி யாருக்குள்ளே அந்த ஆத்தும பாரம் இறங்குதோ அந்த ஆத்தும பாரம் தான் இந்த உபவாச ஜெபத்திற்கு முக்கிய அடித்தளமா இருக்கட்டும். அந்த சகோதரி விடவே இல்லை. என்ன யாராவது கெட்ட வார்த்தை பேசி போட்டோம் பரவாயில்லை, தேவையில்லாம பேசட்டும் பரவாயில்லை, நான் யாரையும் கண்டு நான் பயப்படவே இல்லை. எப்படியாக நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன், எப்படியாக இயேசுவின் அன்பை சொல்லுவேன். நான் கண்ட இயேசுவை எங்க கிராமத்துல போய் எப்படியாக சொல்லுவேன்னு சொல்லி தன் வாழ்க்கையில மிக அதிகமாய் ஒரு தீர்மானம் எடுத்து கிராமத்துல சொல்ல ஆரம்பிச்சா ஒரு கூட்டம் கிராம மக்கள், இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம், சரி இயேசு எங்க நிக்கான்னு பார்ப்போம், இவன் சொல்ற உண்மையான்னு பார்ப்போம். ஒரு கூட்டம் வர்றாங்க, தொடர்ந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாங்க. இயேசுவின் வார்த்தையை கேட்ட பிறகு இயேசு என்று புரிந்த பின்பு இந்த கிராம மக்கள் சொல்றாங்க, எங்க ஊர்ல இன்னும் 2 நாள் என்ன பண்ணுகிறீங்க, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள், ஆனால் இந்த சமாரிய தேசத்திலே இயேசு இன்னும் 2 நாள் தங்கி அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ அந்த சமாரியா ஸ்திரீயின் தியாகம் அந்த கிராமத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்பட வைத்தது. அவளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான ஒரு உருமாற்றம் அல்லது ஒரு மனமாற்றம் இல்ல ஒரு மறுரூபம் அந்த கிராமத்தையே ரட்சிப்பின் பாதையில கொண்டு வந்துச்சுன்னு சொன்னா, நிச்சயமாய் இந்த நாம் இருக்கதான இந்த கிராமத்தை, இந்த சரௌண்டிங் கிராமத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? எஸ், இந்த சமாரியா ஸ்திரியை போல நாம் பெற்றுக்கொண்ட இயேசுவை, கண்டுகொண்ட இயேசுவை மற்றவர்கள் மத்தியிலே கொண்டு செல்வோம், மற்றவர்கள் மத்தியிலே கொண்டு செல்வோம். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி பாருங்க, நான் நாளைக்கு ஜெபத்துக்கு வரும்போது எத்தனை பேரை கூட்டிடுவேன் சொல்லுங்க? குறைஞ்சது ஒருத்தரையாவது என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு வருவேன்னு தீர்மானம் எடுத்து நீங்க போகும்போது நான் சொல்ற விஷயம், போய் யார்கிட்டயாவது சொல்லுங்க, எங்க சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லுங்க. வர்றாங்களோ வரலையோ அடுத்த காரியம், ஆனா சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. அப்படிதானே? பாருங்க, இந்த உபவாச நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்களாய் கர்த்தர் தொடர்ந்து மாற்றி கொடுத்து இந்த 21 நாள் உபவாச ஜெபம் நிறைவடையும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பிரைஸ் தி லார்ட் நம்ம தாராபுரம் சபையிலே கர்த்தர் கொடுத்து ஒரு எழுப்புதலை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நான் கொண்டு வந்த பாயிண்ட்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். சமாரியா ஸ்திரீக்கு உள்ளே இயேசுவை பார்த்த உடனே இயேசுவோடு பேச 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 அவளுடைய ரட்சிப்பு, அவளுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு ரட்சிப்பின் மறுரூபம் உள்ளே வந்தது.
அவளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்பட்டது. இயேசுவை பார்க்கும்படியாய் சென்றாள். இயேசுவை பார்த்தாள். இயேசுவை பார்த்தவள் மாத்திரமல்ல, தன் கிராமத்திலே கொண்டு சென்று இயேசுவை சொல்ல ஆரம்பித்தாள். அந்த கிராமத்தில் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவள் ஒரு காரணமாயிருந்தாள். இந்த சாயங்கால வேளையில நம்மை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்ற இயேசு போதுமானவராயிருக்கிறார். நாம் அர்ப்பணித்து ஜெபித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தர் தாமே நம்மை நிறைவாய் நடத்துவாராக. தொடர்ந்து கர்த்தர் சித்தமான நாளைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமை போட்டோம். நாம் எல்லாரும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். முடிந்தவங்க முழங்கால் படி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். முடிந்தவங்க முழங்கால் படி போட்டு சங்கீதம் 139 பார்க்கும்போது என்னுடைய உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் கர்த்தர் அறிகிறார். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே நீர் இதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் போய் படுக்கையிட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த உபவாச ஜபத்தில் ஆண்டவரே என்னை இன்னும் உருவாக்குங்கப்பா. என்னை உருவாக்குங்க. ஒப்பு கொடுப்போமா? என்னை உருவாக்குங்க. ஒரு மன்னிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், என்னை ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், ஆண்டவரே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய், ஒரு சாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளையாய், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையாய் ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. சமாரியா ஸ்திரீக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இயேசுவோடு பேச பேச இயேசுவோடு பேச பேச அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இயேசுவோடு பேச பேச அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது மாத்திரம் இல்லை, தான் சென்ற கிராமத்திலே தன்னுடைய கிராமத்திலே பிரைஸ் தி லார்ட் அவளும் சென்று இயேசுவின் அன்பை சொல்லும்படியாய் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரே, அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உம்மை அறிந்திருக்கிறேன் ஐயா. உம்முடைய வாழ்க்கையிலும் உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் கிராமம் ரட்சிக்கப்படுவதற்கு, என்னுடைய கிராம மக்கள் உம்மை அறிந்து கொள்வதற்கு உம்மை ஆண்டவரே என்னை முழுவதுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் கிராமம் உம்மை அறிந்து கொள்வதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்கய்யா ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் ஜெபிங்க. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து அற்புதமான காரியங்களை செய்வாராக. தேவ சமூகத்தில் ஒருவர் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நாம் தேவ சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட்.